Hi students, today 12th Maths chapter 2 exercise 2.8 ல 7th sum பார்க்கலாம். Find the value of summation of k equal 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும், nth root of unity அப்படின்னா cos 2k pi by n plus I sin 2k pi by n. ஓகேவா, இதுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா k equal 0 1 2 up to n minus 1. இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதுக்கு என்ன வேல்யூ வரும்னா 1 plus omega square plus omega cube plus up to plus omega power n minus 1 equal 0. இதான் வந்து இதோட வேல்யூ. ஓகேவா, ஸோ நம்ம இதை வச்சு இதுக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் n இருக்கிற இடத்துல இங்கே 9 இருக்குது. ஸோ இதை நம்ம 9th root of unityன்னு எடுத்துக்கலாம். ஸோ 9th root of unityன்னு போட்டு இதில் n இருக்கிற இடத்துலலாம் நம்ம 9 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. இங்கே அதே மாதிரி 1 plus omega square plus omega cube plus up to omega power n minus 1 இருக்கா. ஸோ nக்கு பதிலாக நம்ம 9 போடுவோம். ஸோ 9 minus 1 8. ஸோ omega power 8 equals 0ன்னு வருது. ஓகேவா, இப்போது இந்த 1 மட்டும் அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம், ஒமேகாலேருந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். நம்ம கொஸ்டினில் வந்து k equal to 1லேருந்து தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. k equal 0லேருந்து கண்டுபிடிக்கும் போது தான் இந்த வேல்யூ வரும். ஸோ k equal 1ன்னு கண்டுபிடிக்கிறதுனால நம்ம இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இந்த 1 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போய்க்கலாம். ஸோ ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா கியூப் ப்ளஸ் அப் டூ ப்ளஸ் ஒமேகா பவர் 8 ஈக்குவல் இந்த 1 இங்கே வரும்போது -1ன்னு வருது. ஓகேவா, ஸோ இதே தான் வந்து cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. அதாவது summation of k equal 1 to 8 க்கு வந்து நம்ம இப்படி எழுதுவோம். இதோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா -1 கிடைக்குது. ஸோ கொஸ்டினில் இருக்கிறத எழுதி நம்ம -1 போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா, தேங்க்யூ.